முழங்கால பிடிச்சிட்டு வரீங்க? முழங்கால இருக்கிற வரைக்கும் மூட்டு வலி விடாது, வயிறு இருக்கிற வரைக்கும் வாய்வு தொல்லை விடாது. அதை விடு, ஏன்னா வர பேரு அதற்கிட்டான் கலந்து சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருமே வரலையே. பண்ணையாரு என்னாச்சுன்னு கேட்டு வர சொன்னாரு. இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? அனுப்புல நீங்க விவரம் தெரிஞ்ச ஆளு. எப்ப நான் செய்தி சொல்லி அனுப்பலையோ அப்பவே இந்த சம்மந்தம் எனக்கு பிடிக்கலன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, பண்ணையார் புரிஞ்சுக்கலையே. ஆமா, சௌந்தரியத்தை உனக்கு உண்மையிலேயே பிடிக்கலையா? 2 பேரும் சேர்ந்து பழகுனீங்க? ஆமா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ குணம் எனக்கு பிடிக்கல. என்னப்பா இது பட்டணத்துக்காரங்க மாதிரி பேசுற? பொண்ணை பிடிக்குது குணம் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் என் தம்பிகளையும் பிரிக்க போறேன்னு சௌந்தரியம் பேசிக்கிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். இதுக்காகவா வேண்டாங்கிற? நான் ஒரு யோசனை சொல்றேன். பேசாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஒத்து வந்தா வச்சு வாழு, இல்லாட்டி விரட்டி விட்டுட்டு சின்ன வீடு ஒண்ணு வச்சுக்க. நீ ஒரு பெரிய மனுஷனாயா? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு உங்க பண்ணையாக்கிட்ட போய் சொல்லு. போயா வெளியே. இனிமே அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னா பண்ணையாருக்கு பெரிய அவமானம். நீனா விரோதத்தை வளர்த்துக்காத. நீ யார்கிட்ட பேசிட்டு தெரியுமா? எது வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கா இந்த காளை. கத்த வச்சது எரிய ஆரம்பிச்சிருச்சு.